ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமேசானில் எப்படி ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கேஷ் ஆன் டெலிவரி, ஃபோன்பே, கூகுள் பே இது மாதிரி பயன்படுத்தி நம்ம ஈஸியாக பொருட்களை வாங்கிக்கலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை எழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட் லிஸ்ட்டில் வீடியோ போட்டு சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துக்கிங்க. சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஃபோன் வேணுமா, இல்லை ட்ரெஸ் வேணுமா, இல்லை எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள் வேணுமா, எது வேணுமோ எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை மேலே சர்ச் ஐக்கான் இருக்குது, சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அமேசான் அப்ளிகேஷன் முதல் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் வச்சு லாகின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் ஷூ வேணும் எனக்கு. ஓகேங்களா? அதனால் ஷூ எடுத்துக்கிறேன். இந்த ஷூ சர்ச் பண்ணணும், நிறையா ஷூ வருது. இதில் எது முக்கியமான எனக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துங்க. இப்போ எனக்கு இந்த ஷூ வேணும். ஓகேங்களா? அது மாதிரி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜில் அது என்ன கலர் வேணும், எத்தனை இன்ச்சு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. நீங்கள் மொபைல் ஃபோன் எடுக்க போகிறீங்கன்னா அதில் என்ன கலர் வேணும், எந்த மாடல் வேணும், எத்தனை ஜிபி ரேம் வேரியன்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி. துணி எடுக்க போகிறேன்னா எக்ஸ்எல்ஆர் டபுள் எக்ஸ்எல் அது மாதிரி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கீழே பாருங்கள் பை நவ் அப்படிங்கிறதுக்கு அந்த பை நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. அதாவது சைஸு அப்புறம் நம்மளுக்கு தேவையானது செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பை நவ் அப்படிங்கிறது அந்த பை நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா உங்கள் அட்ரஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? உங்கள் நேம் என்ன, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, உங்கள் ஃப்ளாட் ஹவுஸ் நம்பர் என்ன, உங்கள் ஏரியா என்ன, ஸ்ட்ரீட் என்ன, அப்புறம் லேண்ட்மார்க் என்ன, பின்கோடு என்ன சொல்லி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்கள் பேர் கொடுத்துங்க, அவள் ஃப்ளாட் நம்பர், வீட் நம்பர் கொடுத்துங்க, ஏரியா ஸ்ட்ரீட் எதாவது கொடுத்துக்கலாம். எந்த ஏரியாவோ அதை கொடுத்து போட்டு லேண்ட்மார்க் கொடுத்து போட்டு பின்கோடு கொடுத்து போட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. பின்கோடு முக்கியம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ், அப்புறம் உங்களுக்கு ஏரியாவுக்கு டெலிவரி அவைலபிளாக இருக்க கேஷ் ஆன் டெலிவரி வச்சு செக் பண்ணுவாங்க. எல்லாம் பார்த்து போட்டு யூஸ் திஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது அதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேஜில் யூபிஐ மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, அதாவது ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூபிஐ கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதை ஏடிஎம் கார்டு பயன்படுத்துறீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டாக இருந்தால் நீங்கள் உங்கள் கார்டு நம்பர் 16 நம்பருமே அது எப்போ முடியுது அந்த வேலிடேட் டேட்டுமே சிவிவி நம்பரும் ஏடிஎம் கார்டில் இருக்கவங்க அதை பார்த்து போட்டுக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா கீழே கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லி இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரினா நீங்கள் அந்த பொருளை கையில் வாங்கிட்டு நீங்கள் பணம் கொடுக்குறாப்புல என்ன கேட்டால் அதுதான் முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படித்தான் எல்லாம் வாங்கணும். ஒரு பொருள் கைக்கு வந்ததுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க பேக் பண்ணி கொடுக்குறானுங்க, அதே அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்து கொடுக்குறானுங்க. அப்போ அது மேலே இருக்குது, ரொம்ப சீட்டிங் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் அந்த கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து போட்டு கீழே கண்ட்ரி அப்படிங்கிறது அந்த கண்ணி அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நீங்கள் கண்ணி கொடுத்தோன்னா அடுத்த பேஜில் அதாவது ஆர்டர் சம்மரி, அதாவது எவ்வளோ ப்ரைஸு, டெலிவரி ப்ரைஸ் எவ்வளவு, அப்புறம் அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டிருப்பாங்க. எவ்வளோ ப்ரைஸ், ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து போட்டு கீழே பார்த்தீங்களா பிளேஸ் யுவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த பிளேஸ் யுவர் ஆர்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருங்க. அதாவது உங்கள் ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அந்த பொருள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணிட்டாக்க சொல்ல வராங்க ஆர்டர் பிளேஸ்டு தேங்க்யூ அப்படின்னு இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் அட்ரஸில் கரெக்டாக செக் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் செக் பண்ணோன்னு அடுத்து ஆர்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துலாங்க. நம்ம ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க. கீழே 5 ஐக்கான் இருக்குது. அது நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க, நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. அதை மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணோன்னு மேலே பாருங்கள் 4 பாக்ஸில் ஃபஸ்ட்டாக யுவர் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த யுவர் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜில் பாருங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளாக இருக்குது. ஒன்று ஆர்டர் பண்ணி 1 இருக்குது, 2 3 ஆர்டர் பண்ணி அது இருக்குது. அதில் எந்த ஆர்டராக நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் எல்லாமே இருக்குது, என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். உங்கள் ஆர்டர் எப்போ என்ன நிலைமையில் இருக்குது. கீழே கேன்சல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த கேன்சல் ஆர்டர் கொடுத்தா உங்கள் ஆர்டர் கேன்சல் ஆயிருங்க. சரிங்களா? சப்போஸ் அப்படி கேன்சல் ஆர்டர் காட்டலைன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். அமேசானில் ஸ்கிப்டு ஆர்டர் எப்படி கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டவுட்னா கண்டிப்பாக கன்பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனலில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறது, வேண்டாம் எப்படி கேன்சல் பண்ணுறது, ரிட்டர்ன் அனுப்பி ரீஃபண்ட் அமௌண்ட் எப்படி வாங்குறது தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை எழுதி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போடுறோம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.